கணக்கில் கொடுத்தது 2, அடித்தது 150 கோடி என்று மதுரை மாநகராட்சி முறைகேடு தொடர்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே முடுவார்பட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், ஆளுகின்ற அரசு தங்க காசாக கொடுத்தாலும் மக்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், அது நம்முடையது என்று கூறினார். மதுரை மாநகராட்சிகளில் 5 மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு போடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கணக்கில் கொடுத்தது 2, அடித்தது 150 கோடி என்று காட்டமாக பேசினார். அவரிடம் வாங்குவதற்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிடக் கூடாது. இங்கே இருந்தால் நீங்கள் எஜமான், அங்கே இருந்தால் அடிமை என்கிற ஒரு நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதற்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதுதான் அதுதான் தேர்தல் நேரத்தில் பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, பேசுவாங்க, டிஃபன் பாக்ஸ் தருவாங்க, எல்லாம் தருவாங்க. கப்பு நம்ம காசு தங்க காசாக கொட்டி கொடுத்தாலும் ஆளுகிற சர்க்கார் வாங்கி உங்களுடைய. காஞ்சிபுரம் அருகே ஏரி புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண்ணை வெட்டி கொலை செய்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி துளசிராமன் ஸ்மதி. துளசிராமனின் சகோதரரான சுப்பிரமணியன் மகன் துரை என்பவர் பெட்டி கடைகளுக்கு பிஸ்கட் சப்ளை செய்யும் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் நல்லூர் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதில் துளசிராமன் மனைவி சுமதிக்கும் துரைக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் துரை வீட்டில் வைத்திருந்த கத்தியால் சுமதியின் தலையில் கொடூரமாக வெட்டியதில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய துரை என்பவரை தேடி வருகின்றனர். தொடர்ந்து உயிரிழந்த சுமதியின் உடல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லப்பட்ட போது அவரது கணவர் துளசிராமன் மற்றும் அவரது மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நாமக்கல்லில் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அரசு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தின் அரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட பணிகள், முடிவடையும் தருவாயில் உள்ள பணிகள், நிலுவையில் உள்ள பணிகள் ஆகியவை குறித்து 31 துறை சார்ந்த அரசு அலுவலர்களுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். இதில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட கூடுதல் செயலாளர் மருத்துவர் உமா, அமைச்சர்கள் மதிவேந்தன், ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தென்பெண்ணை ஆற்றில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பால பணியினை ஆய்வு செய்த அமைச்சர் வேலு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட கூவனூர் மற்றும் சாங்கியம் கிராமம் இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அப்பகுதி வாசிகளின் கோரிக்கையை ஏற்று பாலம் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ரூபாய் 26 கோடி திட்ட மதிப்பில் நடைபெற்று வரும் கட்டுமான பணியினை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வேலு பார்வையிட்டார். மேலும் பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று ஒப்பந்ததாரருக்கும் பொறியாளர்களுக்கும் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ரிஷிவந்தியத்தின் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வண்ணாரப்பேட்டையில் ரூபாய் 4 கோடி மதிப்பில் அமையவுள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கட்டிடம் அடிக்கல் நாட்டு பணியுடன் துவங்கியது. சென்னை வண்ணாரப்பேட்டை பூத்தா தெருவில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவிகள் படிக்க புதிய பள்ளி கட்டிடத்திற்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் சென்னை துறைமுகத்தில் சமூக பொறுப்பு நிதி மூலம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 48 தெருவில் ரூபாய் 4 கோடியே 26 லட்சங்கள் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு பணி நடைபெற்றது. வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி இதில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
தென்காசி அருகே நகைக்கடை உரிமையாளருக்கு தெரியாமல் 4 சவரன் தங்க நகையை லாபகமாக மூதாட்டி அபேஸ் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பஜாரில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு சென்ற 70 வயதான மூதாட்டி ஒருவர் 4 சவரன் தங்கச் செயின் வாங்க வந்துள்ளதாக கூறினார். இதையடுத்து கடையின் உரிமையாளரும் பணிப்பெண்ணும் சேர்ந்து நகைகளை மூதாட்டியிடம் காட்டியுள்ளனர். அப்போது ஒரிஜினல் நகையை உரிமையாளருக்கு தெரியாமல் அங்கிருந்த கவரிலிருந்து எடுத்த மூதாட்டி தான் வைத்திருந்த போலி நகையை அதே கவரில் வைத்து உரிமையாளரிடம் கொடுத்துள்ளார். பின்னர் நகையின் விலை, அதன் தரம் குறித்தெல்லாம் விசாரித்த மூதாட்டி வீட்டிற்கு சென்று பணம் எடுத்து வருவதாக கூறி சென்றுள்ளார். இதையடுத்து வழக்கம் போன்று கடையை மூடும் போது நகையின் எடையை உரிமையாளர் சோதித்தபோது 4 சவரன் நகையின் எடை மட்டும் சற்று குறைந்து காணப்பட்டுள்ளது. மேலும் அதனை சோதனை செய்தபோது போலி நகை என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை சோதனை செய்தபோது மூதாட்டி லாபகமாக நகையை திருடி சென்றது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமுளியில் அலுவலக பணியில் இருந்த அரசு ஊழியரை தாக்கும் போராட்ட குழுவினரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி குமுளியில் தேக்கடி செல்லும் வழியில் கேரள நீர்வளத்துறையின் முல்லைப்பெரியாறு புதிய அணைக்கான துணைக்கோட்ட அலுவலகம் வழக்கம் போல் திறக்கப்பட்டது. அதில் ஆடிமாடி வடக்கே கரையைச் சேர்ந்த விஷ்ணு ராதாகிருஷ்ணன் என்ற அரசு ஊழியர் மற்றும் பெண் பணியாளர் ஒருவரும் பணியில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று வேலை நிறுத்தத்தின் போது அரசு அலுவலகம் திறந்து வைத்ததற்காக அவரை போராட்ட கும்பல் சந்துக்குள் அழைத்து வந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வீடியோவின் அடிப்படையில் கேரள குமுளி போலீசார் தாக்கப்பட்ட அரசு ஊழியரிடமும் தாக்கிய நபர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மசினகுடி அருகே கிராம மக்களுக்கு எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி செம்மண்ணத்தம் பகுதியை 40 ஆண்டு காலமாக தமிழக அரசு புறக்கணித்து எந்த வசதிகளையும் செய்து தரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தனது சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை மேற்கொண்டார். இந்த நிலையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல் அமைத்தது மற்றும் 10 HP மோட்டார் உடன் கூடிய நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து தரை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வெளியேறும் தண்ணீரை அப்பகுதி விவசாய பாசனத்திற்காக திறந்து வைத்தார். முன்னதாக அவருக்கு பழங்குடியினர் மக்கள் ஒன்றிணைந்து பழங்குடியினர்களின் பாரம்பரிய இசை அமைத்து சிறப்பாக வரவேற்றனர். மேலும் அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலனுக்கு நன்றி தெரிவித்தனர். குளித்துறையில் வாவுபலி பொருட்காட்சியை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் நகராட்சி சார்பில் நடைபெற்ற 100வது வாவுபலி பொருட்காட்சியை நகராட்சி தலைவர் பொன் ஆசை தம்பி தலைமையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். தொடர்ந்து விவசாயம், மாணவர்களின் கைவண்ணத்தாலான படைப்புகள், ஸ்டால்களை திறந்து வைத்தார். இதனையடுத்து சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் மனோ தங்கராஜ் பேச்சுப்பாறை சிற்றாறு பட்டினங்கால் கால்வாய் மூலம் பழக்கிளை கால்வாய் கொண்டு முன்பு 1,05,000 ஏக்கர் நெல் விவசாயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வந்ததாகவும் தற்போது 3,000 ஏக்கர் நெல் விவசாயம் குறுகிவிட்டதாகவும் அனைவரும் இணைந்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேசினார். குமரியில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சர்வதேச சுற்றுலா மையமாக விளங்கும் கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா வருவது வழக்கம். அப்படி சுற்றுலா வரும் மக்கள் மருத்துவ சேவையை பெற கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் 3.5 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட உள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. குமரி ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேயர் மகேஷ், மருத்துவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஹஜ் புனித பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பிய பயணிகளை அமைச்சர் நாசர் சால்வை அணிவித்து வரவேற்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹஜ் பயணிகள் 14 சவுதி அரேபியன் விமானங்களின் மூலம் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தின் கடைசி விமானத்தில் 383 பயணிகள் சென்னை திரும்பியுள்ளனர். இவர்களை சிறுபான்மையினர் நலன் மற்றும்
அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாசர், இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தை முதலமைச்சர் சிறப்பாக ஏற்பாடு செய்ததன் மூலம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகள் சவுதி அரேபியன் விமானங்களின் மூலம் ஹஜ் புனித பயணத்தை 5757 பேர் மேற்கொண்டனர் என தெரிவித்தார். மேலும் நங்கநல்லூரில் புதிதாக கட்டப்பட உள்ள ஹஜ் இல்லத்தின் பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவித்துள்ளார். 65 கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே ஹஜ்ஜுக்கு பயணிக்கிறவர்கள் அங்கே தங்குவதற்கான அந்த கட்டடத்தை சோழங்கனால 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 65 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. அது மிக விரைவில் அதனுடைய வரைபடங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதனுடைய எந்தெந்த கோணத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று அதனுடைய டிபிஆர்லாம் நடந்துட்டு இருக்கு. மிக விரைவில் அதனுடைய பணி துவங்கும். அப்படி துவங்கும் அடிக்கல் நாட்டு விளக்கு உங்களை எல்லாம் நிச்சயம் அழைப்போம். சோளிங்கர் மலைக்கோயிலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் ரோப்கார் மூலமாக மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் மலையில் இருந்து கீழே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் தற்பொழுது அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்று வருவது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவில் குடமுழுக்கு விழாக்களில் அவர் பங்கேற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். குடமுழுக்கு நடக்கிறது நல்லதுதான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் குடமுழுக்கு நடக்கும் பொழுது கலந்து கொண்டார்கள். ஏன் தமிழக முதலமைச்சர் ஒரு குடமுழுக்குல கூட கலந்து கொள்ளுகின்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை? மறுபடியும் 3000 குடமுழுக்கு நடத்துனீங்க. அதே நேரத்துல மற்ற மத பண்டிகைகளை நீங்க கலந்துக்கிறது இல்லையா? கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கிறீங்க, இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க. அப்ப இந்த துவேஷம் எதுக்கு நான் கேட்கிறேன், இந்த வேற்றுமை எதுக்குன்னு கேட்கிறேன், இந்த பாராபட்சம் எதுக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லட்டும். எனக்கு விருப்பம் இல்லைன்னா திமுக தலைவரா இருந்தா விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அனைத்து தர மக்களின் நம்பிக்கையையும் மதிக்கணும் நான் கேட்டுக்கொள்றேன். பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கான நில உரிமையாளர்களிடம் இருந்து டிட்கோ நிறுவனத்திற்கான பத்திரப்பதிவு தொடங்கியது. காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஏகனாபுரம் கிராம பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் 3 மண்டலங்களைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் நிலம் உள்ள நபர்களை கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அழைத்து நிலத்தர சம்மதம் கேட்டு விருப்ப கடிதம் தருமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பரந்தூர், அக்கமாபுரம், நெல்வாய் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 19 நில உரிமையாளர்கள் தங்கள் நிலம் தர சம்மதம் தெரிவித்து பூர்வமான கடிதம் அளித்ததன் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள 2 மற்றும் 4 இணைசார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து நிலம் தந்த உரிமையாளர்கள் கூறுகையில், நில வழிகாட்டி மதிப்பும் 2013 இருந்த தொகை அடிப்படையில் தற்போது வழங்கப்பட்டு வருவது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாகவும், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிக நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாகவும், இனி வருகாலங்களில் இதற்கான சிறப்பு பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கப்பட்டு அங்கு இதுபோன்ற விஷயங்களுக்கு மட்டுமே பத்திரப்பதிவு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கவர்மெண்ட் இப்போ அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரதுனால அவங்க அந்த லேண்ட்லாம் கையெழுப்படுத்துறாங்க. அதுக்கோசம் கலெக்டர் கூப்பிட்டு பேசினாங்க. உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு தர விருப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கலெக்டரும் கூப்பிட்டு பேசினாங்க. எங்களுக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ அதனால் இப்போ பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, காஞ்சிபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். நாங்கள் பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்தாச்சு. கலெக்டரும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பத்திரம் பதிவு கொடுத்துற பேர் 24 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துடும், அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு அவங்க சொன்னது கலெக்டர் மேடம் சொன்னது 1/2 hourல முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் இப்போ 11 o'clock ஆகுது, இன்னும் கூட முடியல. 3 o'clock மேலே ஆகுது, இன்னும் முடியல. இனிமேல் வரவங்க மக்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடணும். தனியாக அந்த ஆஃபீஸ் வைக்கணும். இந்த ஆஃபீஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நார்மலாக. இது வேற தனியாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரே க்ரௌடாக இருக்குது. ஒரு தனி பில்டிங் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் வரவங்களுக்கும். திமுக ஆட்சியில் வாங்கிய கடனுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என கோவையில் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அரும்பருத்தி கிராமத்தில் 24.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தரைக்கீழ் தடுப்பணையை பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து தமிழக நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் வாங்கிய கடனுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என கோவையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் என கேட்டதற்கு, முதலில் அவர்கள்தான் கடன் அதிகமாக வாங்கியுள்ளார்கள் என்றும், விசாரணை கமிஷன் அமைக்கும் போது அவர்களும் விசாரணைக்கு சேர்ந்து வருவார்கள் என்றும், திமுக ஆட்சியில் வாங்கிய கடனுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். எடப்பாடி கோவையில் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியில்
வாங்கிய கடன்களுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஏன்னா அவர் நம்ம அதிக கடன் வாங்கிட்ட மாதிரி சொல்றாரு. அவங்க தான் அதிகமான கடன் வாங்கினாங்க, விசாரணை கமிஷன் அவங்க சேர்ந்து வரும். செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட இடத்தில் ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட இடத்தில் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். உண்மை கண்டறியும் குழு முதன்மை தலைமை நிலைய அதிகாரி ஸ்ரீ கணேஷ் தலைமையில் 6 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். முன்னதாக கேட் கீப்பர் அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சென்னை மற்றும் திருச்சி ரயில்வே தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் 10க்கும் மேற்பட்டோர் விபத்து நடைபெற்ற இடத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கேட் கீப்பரிடமும் விசாரணை நடத்தினர். அருப்புக்கோட்டை அருகே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தூத்துக்குடியிலிருந்து பழனி நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியும் மதுரையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. 2 லாரிகளின் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தகவலின் பேரில் அங்கு விரைந்த நகர் காவல் நிலைய போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் விபத்து காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து மாற்றம் செய்து போக்குவரத்து போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் தொண்டர்களோடு கைகுலுக்கி உரையாடிய துணை முதலமைச்சர் கையில் கீறல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு நிகழ்ச்சி, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கட்சி விழாவில் கலந்து கொள்வதற்காக நாமக்கல் சென்ற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக கீரம்பூர் சுங்கச்சாவடியிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்கும் விடுதியான சுற்றுலா மாளிகை வரை திரளான பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்த வாகனத்தில் வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கை குலுக்கி வரவேற்றனர். அப்போது அவரது கையில் கீறல் விழுந்ததால் வலியால் கையை உதறியது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை சமயநல்லூரில் கடந்த 2022ஆம் ஆண்டில் நடந்த கொலைக்கு வழிக்கு வழியாக தலை சிதைக்கப்பட்ட நிலையில் வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவருக்கு திருமணமாகி 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் வைகை சாலையில் உள்ள பழைய சினிமா தியேட்டர் முன்பு அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு தலை முழுவதும் சிதைந்த நிலையில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற சமயநல்லூர் காவல்துறையினர் வினோத்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் சமயநல்லூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்குமார் கொலை நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சமயநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆட்டோ ஓட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ரவி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நண்பர்களான அஜித்குமார் மற்றும் வினோத்குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். கைதான இருவரில் ஒருவரான அஜித்குமார் கடந்த ஆண்டு அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வினோத்குமார் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் தலை சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது கடந்த 2022ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட ரவிக்காக நடந்த பழிக்கு பழி கொலையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். (2026) சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவ மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் உறுதியளித்துள்ளார். சென்னை எண்ணூரில் அதிமுக மேற்கு பகுதி கழகம் சார்பில் அஜித்குமார் கொலையை கண்டித்தும் தமிழகத்தில் போதைப் பழக்கம் அதிகரித்துள்ளதை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் தலைமை தாங்கி உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், எண்ணூர் பகுதிகளில் அதிக அளவில் மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் இருந்தபோது மீனவ மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், அதேபோன்று 2026ஆம் ஆண்டு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இங்கு உள்ள மீனவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்து பேசினார். நிகழ்வுக்கிடையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தலைவர் எம்ஜிஆர் நினைத்ததை செய்து காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், திமுக தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த தாய்தான் கொடுத்தார்?
மாதம் 1000 ரூபா பென்ஷன். இதே எண்ணூரில், இதே இந்த நகராட்சி வளாகத்தில் கவுன்சிலர் வந்து அன்னைக்கு செல்வமும் ஆறுமுக ஒய்ஃப் எழிலரசியும் ஒரே நாள் 1200 பேருக்கு 10 பைசா துட்டு இல்லாமல் வாங்கி கொடுத்த ஒரே ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தான். முதியோர் உதவித்தொகை இன்னைக்கு 5000 20,000 லஞ்சம். இன்னைக்கு எத்தனை கம்பெனிடா ஸ்டேஜ் 1ன்றா, ஸ்டேஜ் 2ன்றா, ஸ்டேஜ் 3ன்றா, ஸ்டேஜ் 4ன்றா, NTPCLன்றா, இங்கே ஒரு வருது. இத்தனை இருந்து ஒருத்தனை வேலை வாங்கிட்டாரு கான்ட்ராக்டர். பேனர் அகற்றிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அலி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயபுரம் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த பேனரை 52வது வார்டில் உதவி பொறியாளர் மலர்விழி மாநகராட்சி ஊழியர் மூலம் கிழித்து அகற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி ராயபுரம் பகுதி வடசென்னை கிழக்கு மாவட்டம் பகுதி தலைவர் தஸ்தாவாய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கண்டன உரையாற்றிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ராயபுரம் அலி, மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக நடைபெற்ற வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்ட இரும்பு பெண்மணி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தவறாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டதாகவும் இஸ்லாமிய மக்கள் தன்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதை சுட்டிக்காட்டியதோடு பேனரை கிழித்த உதவி பொறியாளர் மலர்விழியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காட்டமாக பேசினார். இல்லையென்றால் 52 அலுவலகம், அதைத் தொடர்ந்து ரிப்பன் பில்டிங் ஆகியவைகளை முற்றுகையிட்டு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த நாட்டினுடைய சிறுபான்மையின மக்களுடைய 2 மைய கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி மதுரையில ஒரு பிரம்மாண்டமான லட்ச மக்கள் திரண்ட பேரணி மற்றும் மாநாட்டை நடத்தினோம். இந்த பேரணி மற்றும் மாநாட்டிற்கான விளம்பர பதாகைகள், விளம்பர பேனர் வந்து ராயபுரம் பகுதி 52வது வட்டத்துக்கு உட்பட்ட சில இடங்கள்ல வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பேனர்களை வந்து எங்களிடம் எந்த ஒரு தகவலும் சொல்லாம மாநகராட்சியினுடைய ஊழியர்கள், குறிப்பாக 52வது வட்ட மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பேனரை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறப்படுத்தினது ஒரு விஷயம் இல்லை, அப்புறப்படுத்தினதோட அந்த பேனரை வந்து கிழிச்சி எறிஞ்சிருக்காங்க. இந்த செயலை கண்டித்து இன்று வந்து 52வது வட்டத்தினுடைய திரு மலர்விழி அவர்களை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வைகோ உரையாற்றிக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் வெளியேறியதை படம் பிடித்த செய்தியாளர்கள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் மண்டபத்தில் மதிமுகவின் நெல்லை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ முன்னிலையில் நடைபெற்றது. நெல்லை மண்டலத்தில் உள்ள தூத்துக்குடி, குமரி, தென்காசி உள்ளிட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வைகோ பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த காலி நாற்காலிகளை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்கும் பொழுது மதிமுக நிர்வாகிகள் எடுக்கக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் மதிமுகவினர் செய்தியாளர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதிமுக தொண்டர்களிடமிருந்து காவல்துறையினர் செய்தியாளர்களை பத்திரமாக மீட்டனர். திருப்பூரில் அடுத்தடுத்து 4 வீடுகளில் சமையல் சிலிண்டர்கள் வெடித்து 42 வீடுகள் தரைமட்டமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கல்லூரி அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் புளியம் தோட்டம் பகுதியில் சாயாதேவி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் 42 வீடுகள் தகர கொட்டைகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார். இதில் வடமாநில தொழிலாளர்களும் மற்ற பிற மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள ஒரு வீட்டில் இருந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் வெடித்துள்ளது. தொடர்ந்து அருகருகே இருந்த வீடுகளில் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 5க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் தொடர்ந்து வெடித்துள்ளது. இதில் 42 வீடுகளும் தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்தன. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தெற்கு வடக்கு தீயணைப்புத் துறையினர் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பழனி அருகே பழைய வழித்தடத்தில் 2 புதிய பேருந்துகளை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து கீரனூருக்கு அத்திப்பழசு கொக்கரக்கல் வழியாக அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதிய பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த வழித்தடத்தில் 2 புதிய அரசு பேருந்துகளை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இயக்கி வைத்தார். கீரனூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்ததோடு மட்டுமின்றி அவரே பேருந்தில் கட்டண சீட்டு எடுத்து கொக்கரக்கல் வலசு வரை பயணித்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் கொக்கரக்கல் வலசில் அரசு பள்ளி மாணவர்களை கண்டு சிறிது நேரம் உரையாடிவிட்டு அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். அமைச்சரை கண்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கைத்தட்டி அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.